ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பிரசாதம் இருக்கும். பழனிமலைக்கு போட என்ன பிரசாதம்? பஞ்சாமிர்தம். கேரளாவில் எந்த கோயிலுக்கு போனாலுமே பாயசம் பிரசாதமாக கொடுப்பார்கள். பாயசம் மாற்றம் அல்லது கடுமதுரம் அப்படிம்பாங்க, அதிக இனிப்பு கொண்ட பாயசம். சபரிமலையில் என்ன பிரசாதம்? நம்ம போனால் 25 டப்பா அரவண பாயசம் வாங்குகிறோம், ஒரு 50 பேக்கெட்டு அப்பம் வாங்குகிறோம். சபரிமலை பிரசாதம் அது அம்மா அப்படியா? அதெல்லாம் கிடையாதுங்க. சபரிமலை பிரசாதம் அரவணமும் அப்பமும் அல்ல, அது வியாபாரத்துக்காக. சபரிமலை பிரசாதம் என்னென்னு கேட்டால், பகவானுடைய திருமேனியின் மீது நெய்யை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அந்த அபிஷேக நெய் தான் சபரிமலையிலே பிரசாதம். அந்த காலத்துலலாம் பம்பையில் விருந்து சமைக்கும் போது கன்னிசாமி 108 அடுப்பில் சாம்பல் எடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் அடுப்பே காணோம். அந்த 108 அடுப்பு சாம்பல் எல்லா அடுப்புலையுமே விதவிதமான மூலிகைகள் எரியும், மரம். அந்த மூலிகை சாம்பலை எடுத்து சரித்து விபூதி மாதிரி ஆயிரும். அதுதான் சபரிமலை பிரசாதம். ஆக பம்பையிலே 108 அடுப்பில் எரியக்கூடிய சாம்பலை எடுத்து சரித்து வரக்கூடிய விபூதியும், ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய், இது ரெண்டும் மாத்திரம்தான் சபரிமலையுடைய பிரசாதம். மற்றது எல்லாமே விற்பனைக்காக உள்ளது. மீன் சொல்லப்போனால் சபரிமலை மேல் சாந்தி ரூமுக்கு போனால் கொஞ்சம் பூவும் சந்திரமும் கொடுப்பாங்க, அது கூட சபரிமலையுடைய பிரசாதம் தான். மற்றதெல்லாம் விற்பனைக்குரியது. சுவாமியே சரணமையப்பா.